Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடாமுயற்சி வெற்றி. அதுதான் இப்போ கண்டென்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஊர்ல ஒரு படிக்காத பையன் 2 பேரும் இருந்தார்கள். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள். அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ஒண்ணுமே தெரியல. பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ண போறேன்னே தெரியல. சரி கௌஷிக் நீ சொல்லு. கரெக்டா சொன்னேன். அப்ப 2 பேருக்கு எத்தனை வரும்? அதே 4 தான் சார் வரும். வெள்ளடிக்கிறது. கௌசிக் நீ எப்படி இவ்வளவு நல்லா படிக்கிற? கேக்குறியாடா? நான் நைட்டு 7 மணிலேருந்து 9 வரைக்கும் படிப்பேன். சாப்பிட்டு அப்படியே படிச்சுட்டு இருப்பேன். அப்படின்னா 3 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் படிச்சு 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன்டா. இப்படி ஃபயர் ஆட்டம் படிக்கிறான், நம்மளும் படிக்கணும். ஆக்ஷன் ஆன் ஃபயர். Ten days later. இன்னைக்கு படிக்காதவங்க லிஸ்ட்லாம் எடுக்கணும். கௌஷிக்கு 12 கூட்டினா எத்தனை வரும்? படிக்க ஆரம்பிச்சிட்ட போல. சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. 24 கூட்டினா எத்தனை வரும்? 48 வரும் சார். வெள்ளடிக்கிறது. 2 கூட்டினா கூட இவனுக்கு தெரியாது. ஆனா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்டா சொல்றான். 1 year later. Public exam start. நான் முடிஞ்சிருச்சு, பாஸ் ஆனானே தெரியல. கௌசிக் நீ எத்தனை மார்க்குடா? 450 மார்க்குடா. 450? நீ எத்தனை மார்க்கடா? நான் ஒன்னும் மார்க்கே பார்க்கல, இடி பாக்குறேன்டா. சரி பாடுறா. ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. வாசிப்பியாது? நான் தான் சார். என்ன வேணும் சார்? சார் நீங்க எத்தனை மார்க் தெரியுமா சார்? தெரியாதே சார். நீங்க தான் சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம்? சார் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வருதுக்கு நினைச்சு கூட பார்க்கல சார். இதுக்கான காரணமே என்னுடைய ஃப்ரெண்டு தான் சார். அவ மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி படிச்சிருக்கவே மாட்டேன் சார். வாழ்க்கையில் பொறாமைப்படக்கூடாது. படிப்பில் பொறாமைப்பட்டு வெற்றி காண முடியும். இதுதான் வாழ்க்கையின் சிறப்பு. நன்றி, வணக்கம். இயக்குனர் சா சரிபாட்சா. Story writer by S. Sharif Bacha.